Taste the Daily. நாகப்பட்டினம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தலைஞாயிறு பேரூராட்சிக்கு உட்பட்ட திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினருக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் கர்ணன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ராஜபாளையம் தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி முகாம் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக வாக்குச்சாவடி பொறுப்பாளரும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளருமான ஜான் மகேந்திரன், விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோபி, மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சங்கர் ராமநாதன், சிவகங்கை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குழந்தை ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, திமுக தோல்வி முகத்தோடு கோட்டையை விட்டு வெளியேறும் காலம் வந்துவிட்டது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில MGR மன்ற துணை செயலாளர் பாபுராஜ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக அம்மா பேரவையின் சார்பில் நல்லூரில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்னஸ் லோகநாதன் தலைமையில் பகுதி செயலாளர் VPN குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி அதிமுக கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர் அக்ஷயா கண்ணன் தலைமை வகித்தார். இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பகுதி கழக செயலாளர்கள் முருகேஸ்வரன், ஜெயகோபால், MGR மன்ற மாவட்ட செயலாளர் ரஃபிக், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட இணை செயலாளர் ஜெனோசிஃபன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று ஆலோசித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மதுவானைமேட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவனின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கார்த்திக், அம்மா பேரவை செயலாளர் ராஜா சுவாமிநாதன் ஆகியோர் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பேரூராட்சி பகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான மதனந்தபுரம் K பழனி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதிமுக மாவட்ட பிரதிநிதி படப்பை மாறி, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி காரிமங்கலம் ஒன்றியம் மாட்லாம்பட்டியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமை வகித்து அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரத்தை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை அதிமுக கழக அலுவலகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் குறித்த பணியில் கழக முகவர்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KRP பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அருள் வேல்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே ஆனந்தக்குடி கிராம பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்றனர். ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இதில் மாற்று கட்சிகளில் இருந்து விலகிய பலர் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மூதூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாடக மேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி நாடக மேடை அமைப்பதற்கான கட்டிட பணிக்கு அடிக்கல் நாட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி ஒருவரின் கோரிக்கையை ஏற்று சக்கர நாற்காலி பெற்றுத்தர ஏற்பாடு செய்யப்படும் என்றும் MLA சு ரவி உறுதியளித்தார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வுகளின் போது உடன் இருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு ஊராட்சியில் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்து விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கராத்தே மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று அதிமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வழக்கறிஞர் டில்லி பாபு, மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நவீன்குமார் பழனிசாமி, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் முனுசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அதிமுக தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி கிளை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய இந்த நிகழ்வு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகள் முறையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, அறிவழகன், விஜய் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் கங்கா திரையரங்கம் பகுதியில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் 40வது வாரமாக நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு வீடு வீடாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்து எடுத்துரைத்தார். பின்னர் கொளத்தூர் பகுதி பொருளாளர் பிரதாப் ராவ் ஏற்பாட்டில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.